1 2 3 ஆக்ஷன். சரியா அண்ணே அண்ணன் வரானே நம்ம அண்ணன் என்ன பார்த்தா அண்ணனா தெரியலையா? ஐயோ அண்ணன் வந்துட்டாருங்க. என்ன தேவா எப்போ வந்த? நான் வந்து 6 மணி நேரம் ஆச்சு. உட்கார் உட்கார். சரி, அந்த முத்துப்பையில போய் உன்னை பார்க்க சொன்னேன், போய் பார்த்துட்டு வந்துட்டியா? நான் எதுக்கு பார்க்கணும்? அதான் அவன் துவக்கி இருக்கிறான்ல, அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அப்புறம் எதுக்கு நான்? ஏடா, உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பா ஒரு வேலையை கொடுத்தா எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்க, எல்லாமே ஜோதி தான். நாங்கள் எதுக்கு பார்க்கணும் சொல்லு? எல்லாத்துக்குமே ஜோதி தான். அப்புறம் உங்களோட வேலைக்கு மட்டும் நாங்கள் வரணுமா? என்னடா தேவா, உன் பேச்சில் ரொம்ப வித்தியாசம் தெரியுது. ஆமாம், உன்னை பார்க்க வந்த காரணமே வீடு கிடையாது. சரியா? நீ சொத்து எழுதி கொடுக்க மாட்டேங்கிற. என் பொண்டாட்டி போல வாடகை கொடுத்து தெருவில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் எனக்கு ஒரு வீடு கொடுத்துக்கிற. அது இந்த வீடு எனக்கு வேணும். என்ன பண்ணுறது தெரியாது. இந்த வீடு எனக்கு தெரியும். முதல்ல எந்திரா. எந்திரி. என்ன மிரட்டுற? இந்த வீடு நம்ம எல்லாருக்குமானது. எந்த சொத்தையும் நான் யாருக்கும் தனியா பிரிச்சு எழுதி கொடுக்க மாட்டேன். இது நம்ம பாட்டன் கூட்டன் நம்ம அப்ப சித்தப்ப எல்லாம் சேர்த்து சம்பாதிச்சு அப்படியே தெருவில் போட்டுட்டு போனாங்க. அதை அத்தனையும் கட்டி காப்பாத்தி இது ஒரு கோட்டையா வச்சிருக்கேன். எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த நெல்லை பாண்டி இருக்கிற வரைக்கும் இது அவன் பேர்லயே இருக்கக்கூடிய கோட்டையா தான் இருக்கும். போடா. இது வரைக்கும் நான் அப்படிதான் நம்பினேன். ஆனா இதுக்கு மேல நான் உன்னை நம்ப மாட்டேன். புரியுதா? இருக்கிற சொத்துல பாகம் தான் நான் கேட்கிறேன், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படியே உனக்கு பாகம் கொடுக்கணும் பரவாயில்ல. உன் ஜோதிக்கு எழுதி கொடுத்துருக்கல வீடு, அதே மாதிரி எனக்கு இந்த வீடு எழுதி கொடு. டேய், நான் யாருக்கும் எந்த சொத்தையும் எழுதி கொடுக்கல. பைத்தியக்கார மாதிரி பேசாத. அது ஆபீஸ்னு சொல்லி பொதுவா கட்டி வச்சிருக்கேன். அதுல அவன் தங்கி இருக்கான். நமக்கான எல்லா வேலையும் சேர்த்து அவன் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்து நான் ஏதோ தனியா வீடு கட்டி கொடுத்த மாதிரி சொல்றேன். பாத்துக்கலாம் சேர்த்து. டேய், சொத்தை கொடுக்கணே. உனக்கு ஒரு இளவும் தெரியாது. நீ கம்முனு வாயை பொத்திட்டு இரு. புரியுதா? டேய் ஜோதி, என்னடா பண்ணானுங்க உனக்கு இங்க? என்ன இப்படிலாம் பேசுறீங்க? அவர் யார் தான் அவரு? நம்ம அண்ணனே. இப்படி பேசுறீங்க? யாரும் மூணாம் மனுஷன் பேச பாரு. நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே. நான் இந்த சொத்தை தான் கேட்டேன், அதுவும் தர முடியாது சொல்லிட்டாங்க. பார், சொத்தை பத்தி பேசுறதா இருந்தா இந்த வீட்டை விட்டு இப்பவே வெளில போயிடு. சொந்தம் அண்ணன் வேணும் தம்பி வேணும்னா எப்பவுமே இந்த வீட்டுக்குள்ள வா. முடிவு உன் கையில. புரியுதா? தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத. உன்னை நான் சீண்டல. உன் பிள்ளைக்கு, உன் அண்ணனுக்கு, உன் மகன் சாமிக்கு மட்டும் ஒவ்வொரு வீடை கொடுத்துருக்கல. அதே மாதிரி எனக்கு வேண்டாமா? சொல்லு. டேய், ஏன் முன்னாடி ரோட்ல கிடக்குற குடுக்குற சொத்து எங்களுக்கு. குரலை ஒசத்தாத. இந்த திருநெல்வேலி பாண்டிக்கு முன்னாடி எவனு குரலை ஒசத்தனது இல்ல. எங்க அண்ணன் பாத்தியா? நீ என் தம்பிங்கிறதுனாலதான் உனக்கு இந்த இடத்துல இவ்வளவு நேரம் உன்னை உட்கார வச்சு நானும் பக்கத்துல உட்கார்ந்த. நீ வந்து இந்த மாதிரியான ஒரு ஈன எண்ணத்தோட இருந்தேன்னா என் வீட்டுல நாய் கூட உன்னை விழ கூடாது. என்ன பண்ண? சொத்தை கொடுக்கணே எங்களுக்கு. டேய், சொத்தை கொடுக்கணே. இந்த மாதிரி எனக்கு டேய் இந்த கடைசி இது மாதிரி அண்ணனுக்கு தெரியாது, நான் உனக்கு தம்பி கிடையாது. என்னாலும் பரவாயில்ல. எங்க போனாலும் எந்த கேஸ் எந்த கோர்ட்டு போனாலும் சரி. என்ன வீட்டுல புடிச்சு வரீங்க? இந்த உசுர் பாருங்க. வணக்கம். டேய், வணக்கம். இங்க பாரா, இன்னைக்கு சொல்றேன். வெளியில தான் எனக்கான எதிரி இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இத்தனை நாளும். ஜோதி, என்ன? அவனுக்கு வீட்டுக்குள்ளேயே நமக்கு புல்லுரிவு மாதிரி எதிரியா வாழ்ந்துருக்கானுங்கடா. இங்க பார், என் அனுமதி இல்லாம நம்ம வீட்டுக்குள்ள அவனுக்கு காலடி தடம் பட்டுச்சு, உன்னை உதைச்சு தூள் தூளாக்கி விட்டுருவேன், கட்டி வச்சு உரைச்சிருவேன். சரியா? இந்த திருநெல்வேலி பாண்டி யாருன்னு சொல்லி ஊராளுக்கு தெரியும். இனிமே நான் உடன் பிறந்தவனா நினைச்சிருந்த பார், அவனுக்கும் புரியும். அவனுங்களை வீட்டுக்குள்ள சேர்க்காத ராஸ்கல்ஸ்.